விழா காணும் காமாட்சி நூற்பாலையின் அதிபர் திருமதி காமாட்சி நந்தகோபாலன் அவர்களே, அவர்களின் அன்பு புதல்வி செல்வி ரம்யா அவர்களே, அலுவலக பணியாளர்களே, தொழிலாளர் தோழர்களே மற்றும் தாய்க்குலங்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பு கலந்த வணக்கங்கள். திருப்பதி, இந்த பாருங்க, விளையாட்டு விளையாடு சொல்லிட்டேன். சும்மா குறுக்க பேசிட்டு இருந்த நெடுக்க போந்துடுவேன். ஆமா, வெள்ளி விழாவினை கண்ட இந்த நிறுவனம் பொன் விழா, வைர விழா என மென்மேலும் வளர்ந்தோங்கி வாழலாக புகழ் பெற வேண்டும் என வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்படியே போயிருந்தா என் கை உன் கையில வந்துரும் போல இருக்கேன். அதான் கையில போனஸும் பையில புது துணியும் வாங்கியாச்சே. ஏன் அடிக்கிறேன்? இல்ல, இந்த டிஸ்கோ டான்ஸ் எப்பனே ஆட போறாங்க? சுத்த விவசாய கட்டவன். ஏதோ கப்பல் வியாபாரத்துல 10 லட்சத்தை பாழாக்கிட்ட மாதிரி பரிதவிக்கிறியா பரதேசி பாவி. சார், டிஸ்கோ டான்ஸ் எப்ப ஆரம்பிக்க போறாங்கன்னு கேட்டு என்ன தொல்லை பண்றான் சார். சீக்கிரமா சொல்லிருங்க, இல்ல அவனுக்கு மூச்சு நின்றோம். இவன் தொல்லையிலேயே எனக்கு மூச்சு நின்னாலும் நின்று போயிடும் சார். அது ஒண்ணும் இல்ல பரணி. ஒண்ணும் இல்லைன்னா உங்களுக்கு மூச்சு நின்றுமே. ஓஹோ, இல்லப்பா, அடுத்த ப்ரோக்ராம் அதுதான். அண்ணே, அண்ணே, எங்கடா என் ராணி? அவ சாணி தட்ட போயிட்டா. வாணி, அம்மா, உங்களை பார்க்கணும்னு பெட்டி படுக்கையோட ஒருத்தர். பெட்டி படுக்கையோடவா? சரி, வர சொல்லு. வணக்கம் மேடம், நான் மெட்ராஸ்ல இருந்து வரேன் மேடம். ஃபாதர் ஜோசப் உங்களை பார்க்க சொல்லி இந்த லெட்டரையும். என்னது? ஃபாதர் எப்படி இருக்காரு? சௌக்கியமா இருக்காரு மேடம். ஓகே, சிட் டவுன். தேங்க்யூ மேடம். பிரியமுள்ள தங்கை காமாட்சிக்கு உனது அண்ணன் ரகுராம் ஜோசப் எழுதுவது. உனது நலத்திற்கும் மருமகள் ரம்யாவின் நலத்திற்கும் கர்த்தரை பிரார்த்திக்கிறேன். நமது இனிய குடும்பத்தையும் இந்து மதத்தையும் விட்டு பிரிந்து வந்ததில் இன்னும் உனக்கு வருத்தம் இருக்கத்தான் செய்யும். போகட்டும், விஷயத்திற்கு வருகிறேன். கடிதம் கொண்டு வந்திருக்கும் ராஜா சாரி, பெயரில் மட்டும்தான் ராஜா, உண்மையில் அவன் ஒரு அனாதை. உனது ஃபேக்டரியில் ஒரு லேபர் வேலை கொடுத்தாலும் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வான். அவனுக்கு ஒரு நல்ல வழியை காட்டிவிட்ட திருப்தியை விட உனது மறைந்த மகன் மறுபிறவி எடுத்து வந்தான் என்று நீ நினைத்து விட்டால் அது உனக்கு ஆத்ம திருப்தி அளிக்குமே என்ற நம்பிக்கையில் தான் அனுப்பியுள்ளேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அன்புடன் அண்ணன் ரகுராம் ஜோசப். ஆமா, என் மகன் ராஜா உயிரோடு இருந்திருந்தா இந்த ராஜா மாதிரி தான் வளர்த்திருப்பான். ராஜா, இன்னையில இருந்து நீ இந்த வீட்டிலே தங்கலாம்பா. உன் எதிர்காலத்தை பத்தி இனிமே நீ கவலைப்படவே வேண்டாம். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. ரம்யா, இவரை பத்தி ஒண்ணும் சொல்ல வேண்டாம் மம்மி. எல்லாத்தையும் நான் மேல இருந்து கேட்டுட்டு தான் இருந்தேன். இப்ப நான் என்ன செய்யணும் அது சொல்லுங்க. ராஜாவுக்கு அப்பா ரூமில் தங்கத்துக்கு ஏற்பாடு பண்ணி கொடு. ஓகே மம்மி. அவ ஒரு வினோதமான பொண்ணுப்பா. சரிங்கிறத சாமானியமா ஒத்துக்க மாட்டா. ஒத்துக்கிட்டாலும் வாய் திறந்து சொல்ல மாட்டா. மோதிரம் கை மாறிடுச்சுன்னா அவ பாஷையில சரின்னு அர்த்தம். கழட்டின மோதிரம் அதே வரல மாட்டிட்டான்னா கூட்ட கேஸ்னு அர்த்தம். வாங்க சார், மேல போலாம். போ ராஜா.
கர்த்தரே, இப்படி ஒரு காட்சி தேவையா? மார்னிங் 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 குட் மார்னிங். தரிசனம் தரிசனம். ரொம்ப தமாஷா பேசுறீங்க. ஐ லைக் இட். உங்க பேச்சு நான் விரும்புறேன்னு சொன்னேன். உட்காருங்க. பிரசிடென்சில படிச்சேங்கிறீங்க. அந்த காலேஜ் கோ எஜுகேஷன் ஆச்சே. அப்புறம் எப்படி இவ்ளோ ஷை டைப்பா இருக்கீங்க? அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க. இந்த லேடிஸ்ங்க கிட்ட ஷை இல்லாம பழகிட்டா அப்புறம் நை நைன்னு உயிரை எடுத்துருவாங்க. வந்து தப்பா இப்ப எடுத்துக்காதீங்க. ஐயோ 7:30 மணி ஆயிடுச்சே. நான் குளிக்க போகணும். நான் வரேன். என்னடா விசில் விசில் எல்லாம் பொறி பறக்குது? ஏதாச்சும் விசேஷமா? நீயா? அடப்பா, மெட்ராஸ்ல தான் மிரட்டுற, எங்கேயுமா? எங்க போனாலும் விட மாட்டேன்னு தெரிஞ்சுதான் 2 பெட்ரூம் செட் பண்ணேன். நான் உன்னோட மனசாட்சிடா. நீ எங்க போனாலும் நான் உன் கூட வருவேன். போகட்டும். ஆமா, அப்பப்ப நீ அனாதைங்கிறதையும் மறந்துடுறியே, அது ஏன்? அதான் நினைவுபடுத்த நீ இருக்கே. ஒரு பொட்ட புள்ள கிட்ட பேசிட கூடாதே. அனாதை அனாதைன்னு அசரீரி மாதிரி அப்பப்ப வந்து தொலைச்சிருவே. எல்லாம் உன்னோட நன்மைக்கு தாண்டா. ஆளை விடு, நான் குளிக்க போறேன். தேர் வாங்குறீங்க? புத்திக்கு சொன்னா பத்தி எறிறான். அவஸ்தப்பட்டாதான் அனாதை பயலுக்கு. ஐய, சோப்பு நுரையா? ஆமாண்டா, சொரக்கா தலையா? உங்க எல்லாரையும் அறிமுகப்படுத்தினதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்களோட குறைகள் பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் என்கிட்ட நேர்ல வந்து சொல்லலாம். பட் ஒன் திங், அபிஷியலா இருக்கிற பிரச்சனைகள் மட்டும்தான் பரிசீலிக்கப்படும். மிஸ்டர் சண்முகம், ஒர்க் ஸ்பாட்டுக்கு போலாம் சார். ஓகே. சாமி, வந்திருக்கிறவன் எமகாதான் இருப்பான் போல தோணுது. போய் ரெட்டியார எவன் காதலையாவது விழுந்து தொலைச்சிட போறது. வாயை மூடிக்கிட்டு வேலையை பாரு. ரம்யா, ஹாய். ஏய் சரு, லெட்டர் செய்த மாதிரி கரெக்ட்டா வந்துட்டியே. வா 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 வா. உட்காரு. ஆமா, உங்க அக்கா வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்கல்ல? எல்லாரும் நல்லா இருக்காங்க. எங்க அக்கா உன்னை ரொம்ப கேட்டாடி. நல்லா இருக்கல்ல? ஆமா, இன்விடேஷன் அனுப்பிச்சேனே, ஃபேக்டரியோட சில்வர் ஜூபிலிக்கு டிமிக்கி கொடுத்துட்டியேடி. சாரிடி, அந்த டயத்துல தான் அங்கிள் கேம்புக்கு போயிட்டாங்க. அக்காக்கு துணையா நானே இருக்க வேண்டியதா வந்துடுச்சு. சரி ஒய் தரல், நீ போனதுல இருந்து கேரம் போர்ட் டச்சே போயிடுச்சுடி. ஏய் ரமி, யாருடி இந்த அசடு? மகுடன் சாவடியில உங்க மாமா இருக்காருன்னு சொல்லுவியே, அவரோட சன்னா? சீச்சி, எங்க ஃபேக்டரிக்கு இவர் தாண்டி இப்போ எம்டி. ஏய், அவருக்கும் கம்பெனி கொடுக்கலாண்டி. ராஜா சார், சும்மா வாங்க சார். நான் ஒண்ணும் அண்ணி இல்ல, ரம்யாவோட கிளாஸ்மேட் தான். இங்க பக்கத்துல தான் எங்க வீடு. சாப்பாடு ரெடிமா? மரணி, ஒரு சின்ன சந்தேகம். ஏப்பம் விடுறதுக்கு ஒரு வரமுறையே கிடையாதான்னு கேக்குறாதானே உன் சந்தேகம்? ஆமாண்ணே. அது வந்து பச்சரிசி சாப்பிடறவனுக்கு சாப்பிடுறதுக்கு முன்னாடி ஏப்பம் வரும், அது பசி ஏப்பம். புழுங்கரிசி சாப்பிடறவனுக்கு சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஏப்பம் வரும், அது புளி ஏப்பம். அப்ப மோட்டை அரிசிக்கு கொஞ்சம் லேட்டா வரும். கருமி, நீ என்ன தர்மி நினைப்பா? சிவங்கிட்ட கேள்வி வரும், அவங்கிட்ட கேள்வி கட்டிட்டு இருக்கிற. பணத்தை வட்டிக்கு வாங்கினியே, சம்பளத்தை வாங்கி வட்டி தர்றேன் நாளைக்கு தரேன்னு சொன்னியே, குடுத்தியா? ஏடா குடுத்தாரா? இல்லையே செட்டியார, அவனுக்கு சம்பளமே கிடையாது. வாங்கின கடனுக்கு வட்டி கட்ட கம்பெனிக்கு வந்து போயிட்டு இருக்கான். நொடிஞ்சு போனவங்க கிட்ட போய் நொந்துக்கிறீங்களே. எதுலயுமே ஒரு நாணயம் வேணுங்க. நான் அப்பவே நினைச்சேன். அதாவது எப்போ இவன் ஏப்பத்தை பத்தி விளாவாரியா பேசினானோ அப்பவே உங்ககிட்ட வாங்கின கடனை ஏமாத்துறதுக்கு முடிவு பண்ணிட்டான் அப்படின்னு நான் நினைச்சேன். செட்டியார் வந்து கரெக்டா அமிக்கிட்டாரு. கூட்டிட்டு போய் கும்பாபிஷேகமே நடத்துங்க. அப்புறம் டபுள் ஆறா? ஏமி டபு ராவவே ராது. முட்டிக்கு முட்டி தட்டு தர. அண்ணே, என்ன சொல்லிட்டு அவர் போறாரு? பொண்டாட்டிக்கு இடுப்பு வலியா, துட்டு
இருந்தா கொடுக்க முடியுமான்னு கேக்குறாரு. பரணனே ஏன் உன் பொண்டாட்டி இடுப்பு இல்லையா? அது இல்ல உங்க செக்ஷன்ல பேர் எல்லாம் பத்திக்கிட்டே எறியுதா வாங்க சீக்கிரம். ஐயோ கவுத்திட்டியடா பாவி. கண்ட சினிமாவை பார்த்துட்டு ரஜினி ஸ்டைல்ல பீடி இப்படி வைக்கிறதுக்கு பதிலா இப்படி சுழட்டி அந்த பக்கம் போட்டு பத்த வச்சிட்டீடா. இப்ப என்னென்ன பண்றது? வச்சவனே நீலடா. அண்ணா நம்ம வேலையே போயிடுமண்ணா. உடனே வேலை. அவன் என்னடா நம்மள வேலையை விட்டு நீக்கிறது? இத்தனூண்டு பையன் நமக்கு லெட்டர் கொடுக்கறதா? வேண்டாம். நானே ராஜினாமா எழுதி தரேன். நீ உன் கையால அவன்கிட்ட கொடுத்துரு. ஓகே?